விழுப்புரம் விக்கிரவாண்டி டாஸ்மாக் பணியாளர் சக்திவேல் மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானார். இவரது மரணத்திற்கு இழப்பீடாக ரூபாய் 50 லட்சம் வழங்க வேண்டும். உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சக்திவேல் குடும்பத்தின் வாரிசுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொறுப்பாளர் அவர்களே மற்றும் இங்கே மேற்பார்வையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த கண்டன உரை தொடங்க உள்ளது. வீர வணக்கம், வீர வணக்கம். டாஸ்மாக் பணியாளர் விக்கிரவாண்டி வட்டத்தில் கடை எண் 1145 பணியாளர் சக்திவேல் வெள்ளத்தில் சிக்கி பலியானார். இவரது மரணத்திற்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகமே நடவடிக்கை எடு. பணியாளர் சக்திவேல் பலியான சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடு. டாஸ்மாக் நிர்வாகமே நடவடிக்கை எடு. இழப்பீடு வழங்கு. பலியான சக்திவேல் 50 லட்சம் இழப்பீடு வழங்கு. வேலை கொடு. தமிழ்நாடு அரசு வேலை கொடு. அரசு வேலை கொடு. பாதுகாப்பு கொடு. தமிழ்நாடு அரசாங்கமே பல்வேறு இன்னல்களுக்கு பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் ஈட்டம். கஜானாவை நிரப்பிடும். பாதுகாப்பு கொடு. தமிழ்நாடு அரசாங்கமே பாதுகாப்பு கொடு. வீர வணக்கம். வெள்ளத்தில் சிக்கி பலியான சக்திவேலுக்கு வீர வணக்கம். சக்திவேல் அவர்கள் வெள்ளத்தில் அடித்துக்கொண்டு பலியான சம்பவத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் சார்பாக அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்துணை தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய போராட்டமானது 22 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழக அரசாங்கத்தினுடைய கஜானாவை நிரப்பிக் கொண்டிருக்கும் நமக்கு மிகவும் வேதனையும் துயரமும் மட்டுமே மிஞ்சி இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்து வருகின்றோம். குறிப்பாக வெள்ளம் பகுதியில் கூட நமக்கு பாதுகாப்பை வழங்க இந்த அரசாங்கம் தவறிவிட்டது. அது மட்டும் அல்லாமல் அப்படி உயிரிழந்த அந்த சக்திவேல் குடும்பத்திற்கு நிவாரணம் கேட்டு கடந்த 5-6 தினங்களாக மாநிலம் முழுவதும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் ஒரு அமைச்சர் கூட அதை பற்றி பேசவில்லை. மாநில முதலமைச்சர் பேசவில்லை. ஏன் இந்த துறைக்கு மட்டும் இதே போன்ற அவல நிலை என்பது தெரியவில்லை.
சாதாரண ஒரு கூலி தொழிலாளி இறந்தால் தெரிவிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு டாஸ்மாக் பணியாளர்களை ஏன் இப்படி வஞ்சிக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய நீதித்துறை பல்வேறு வழக்குகளை கண்டனம் தெரிவிக்கின்றது. ஆனால் டாஸ்மாக் ஊழியர்களுடைய நிலையை பற்றி எந்த ஒரு சூழ்நிலையும் கண்டனம் தெரிவிப்பதே கிடையாது. இது மிகவும் வேதனை அளிக்கின்றது. மாவட்ட செயலாளர் எல்பிபியுடைய மாவட்ட செயலாளர் கு சேவியர் அவர்கள் சீற்றத்தால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் கடையன் 11/405 பணிபுரிந்த விற்பனையாளர் அவர்கள் பணி முடிந்து செல்லும் பொழுது வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டு மரணமடைந்தார். அவருக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற வகையிலும் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தருவதாகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் தஞ்சை மாவட்ட டாஸ்மாக் தோமுசாவின் சார்பில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வட்டத்திலே இந்த வெள்ளத்திலே அடித்து சென்றப்பட்ட வெக்கையில் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற வகையிலும் அவருக்கு அரசு செய்ய வேண்டிய நிவாரணங்களை தர வேண்டும் என்கிறதை வற்புறுத்தியும் இன்றைக்கு அனைத்து தோழர்களின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே அரசு இப்படி ஒரு நிகழ்ச்சி இனி வருங்கால் நடக்கக்கூடாது, அதற்கான நிபந்தனைகளை அதிகாரிகளுக்கு தர வேண்டும். அதுவல்லாமல் அந்த குடும்பத்து நிற்கதியாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு குறைந்த அளவு 50 லட்சமும் அந்த வீட்டில் ஒருவருக்கு வேலையும் அரசு வேலையும் தர வேண்டும் என்கிறதும் எதிர்காலத்தில் இப்படி நிகழ்ச்சி நடைபெறக்கூடாதற்கு அதுக்கு அரசு உத்தரவாதம் எடுக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஏஐடிசி சார்பாக நிலைவனமும், சிஐடி சார்பாக குமாரும், ஏஐடிசி சார்பிலே துறை மதிவானம் சேவையா, அதுபோல் எல்பிஎஃப் சார்பில் கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், கமலநாதன், ஜெமினி, கோவிந்தராஜ் போன்ற தோழர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது. எனவே இது ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கும் என்று இந்த நேரத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்திலே டாஸ்மார்க்கிலே விற்பனையாளராக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்ற விற்பனையாளர் ஆர் சக்திவேல் அவர்கள் இயற்கை சீற்றத்தினால் கடுமையான வெள்ளத்திலே சிக்கி கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி பலியாகியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான மேலாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமல்லாமல் அவர் மீது வழக்கு பதியப்பட வேண்டும். கடுமையான வெள்ளத்திலே கடை பூட்டி சென்ற பிறகு அந்த கடையை அவருடைய கைபேசியிலே போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி தன்னுடைய அதிகார தோரணையிலே சொன்ன காரணத்தினால் டாஸ்மார்க்கிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் அதிகாரிகளுடைய அந்த உத்தரவை என்றென்றும் மீறாத நிலையிலே சக்திவேல் அவர்களும் அதற்கு அடிபணிந்து மேல் அதிகாரியின் உத்தரவுக்கு இணங்க அந்த கடைக்கு நேரடியாக செல்லுகின்ற பொழுதுதான் கடுமையான வெள்ளத்திலே இன்றைக்கு சிக்கி அவர் இப்படி பலியாகி இருக்கிறார். அவருடைய குடும்பம் என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறது. அவர்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனடியாக டாஸ்மார்க்கிலே பணிபுரியக்கூடிய செயல்படக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த அரசுக்கு உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் வழங்க வேண்டும். அவருக்கு குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை வேண்டும். அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலே டாஸ்மார்க்கிலே பணிபுரியக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும். இதுபோன்ற இயற்கை சீரிடங்கள் ஏற்படுகின்ற பொழுது அரசு முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை அதிகாரிகள் கடைப்பிடிக்க வேண்டும். அதிகாரியினுடைய அலட்சியத்தால் தான், அதிகாரியினுடைய துஷ்பிரயோகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசுக்கு
திட்டமிட்டு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று இந்த அதிகாரி செயல்பட்டு இருக்கிறாரோ என்ற ஐயமும் ஏற்படுகிறது. தில்லைவனம், ஏஐடிசி மாநில செயலாளர்.